பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். அணியோடு சேரும் போது அகம்பாவம் இருக்காது. ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க உங்களை விட்டால் ஒருவரும் இல்லை. நானே சொல்லிட்டு குறுக்க பேசாதீங்க, நானே சொல்லிட்டேன்ல. வேளாண்மை நிதிநிலை அறிக்கை. உட்காருங்க 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 உட்காருங்க, நானே சொல்றேன்ல உட்காருங்க. நான் சொல்லும்போது குறுக்கிடாது, உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஏதேனும் இருப்பில் இருந்தால் மட்டும் நான் நீக்குவேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அகதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழவு தொழில் தவிர பிற தொழில்களை செய்வோர் எல்லோரையும் உழவர்களே தாங்குகின்றனர். அதனால் அவர்களே இந்த உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர்கள் என்று வள்ளுவ பெருந்தகை வலியுறுத்துவதிலிருந்து உழவனின் உன்னதத்தை நாம் அறிய முடிகிறது. உலகெல்லாம் ஒளி விளங்கும் உழவர் உளும் உளவாளை என்று கவி சக்கரவர்த்தி கம்பரும் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் எனவும் என்றும் உழவே இனிது எனவும் பெருமைமிகு பெண் புலவர் ஔவையாரும் உழவு தொழிலின் சிறப்பினை உயர்த்தி கூறியுள்ளனர். தமிழ்நாட்டினை தரணி போற்ற செய்து வெற்றி தமிழ்நாடாய் மிளிர செய்ய வேண்டும் என்பதையே மனமெங்கும் கொண்டுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த வெற்றி பாதையில் உள்ள முட்களை எல்லாம் மலர்களாக்கி கற்களை எல்லாம் கனிகளாக்கி தமிழ்நாட்டை முன்னே அழைத்து செல்லும் விவசாயிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். திரைமன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்துக்கும் நாயகன் நீங்கள் தான். திரைமன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். உயர்ந்த எண்ணங்களை விதையாக்கி ஊழல் ஒவ்வொன்றையும் களையெடுத்து சமத்துவம் எனும் செடி வளர்த்து மக்களாட்சி எனும் பெரும் மரத்தை பிடித்து நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். விசில் என்பது ஒளி அல்ல, அது பாமரர்களின் மொழி, அதுவும் உலகின் பொது மொழி. விசில் காற்று இசைத்த முதல் ராகம். விசில் காற்று இசைத்த முதல் ராகம். மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி. காது கொடுத்து கேளுங்கள். விசில் தனியாக ஒலித்தாலும் கம்பீரம் குறையாது. விசில் தனியாக ஒலித்தாலும் கம்பீரம் குறையாது. அணியோடு சேரும்போது அகம்பாவம் இருக்காது. அணியோடு சேரும்போது அகம்பாவம் இருக்காது. ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க உங்களை விட்டால் ஒருவரும் இல்லை. ஒற்றுமையோடு சாதி சமயம் மறந்து நாங்கள் கொண்டாட நீங்க படிங்க. நாங்கள் என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் கொண்டாட உங்களை போல் ஒரு வரம் இல்லை. இனி எப்போதும் தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி ஒன்றில் நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லை உங்களை பற்றி பேசுவதாக மட்டும்தான் இருக்கும். ஆளி பேரலையாய் நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிகள் என்னும் பெருங்கடலை தமிழ்நாட்டின் பெருங்குடி மக்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பாருங்க, வேளாண்மை நிதிநிலை அறிக்கை. உட்காருங்க உட்காருங்க, நானே சொல்றேன்ல உட்காருங்க. நான் சொல்லும்போது குறுக்கிடாது, உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லி
நானே சொல்லிட்டேன், குறுக்க பேசாதீங்க, நானே சொல்லிட்டேன்ல. உட்காருங்க. மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானும் வேந்தருக்கு ஒளி, கொடை இரக்க குணம், நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்துதல், நலிந்த குடிமக்களை காத்தல் ஆகிய 4 பண்புகளை உடைய வேந்தருக்கெல்லாம் ஒளி விளக்காவான் என்ற திருவள்ளின் வாக்கினுக்கு இணங்க நல்லாட்சி செய்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரலாற்றை புரட்டி போட்டு வையத்தை வாய்ப்பிழக்க வைத்து 3 மாதங்களில் எய்திய சாதனைகளை நற்செயல்களை கண்டு கேட்டு வியப்பவர்கள்தான் அதிகம். சிதம்பர ரகசியமாய் என்றும் இருந்த சட்டசபை கூட்டம் இன்று சாமானிய மக்களும் விரும்பி பார்க்கும் செய்தி போலாகிவிட்டது. இவை எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தாற்போல் தமிழ்நாட்டினை 2035-36 ஆண்டிற்குள் $1.5 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரமாக மாற்ற உறுதி பூண்டு அதற்கான தொலைநோக்கு திட்டத்தினையும் வகுக்க தந்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சீர்வளரும் மறைவளரும் திரள்வேந்தர் முடிவளரும், பேர் வளரும் வணிகருக்கு பெருநிதியம் மிக வளரும், ஏர் வளரும் திருவளரும் இசை வளரும், கடல் சூழ்ந்த பார் வளரும் காரலார் பயிர் வளரும் திறத்தாலே, பெருமுகழ் படைத்த உழவர்களின் பயிர் வளர்க்கின்ற தன்மையாலே சீர் வளரும், சிறப்பு பொருந்திய மறைநூல்கள் வளர்ச்சி பெறும், வேந்தரின் மணிமகுடம் செழித்து ஓங்கும், பெருமைமிக்க வணிகர்களுக்கு பெருஞ்செல்வம் மிகுதியாக உண்டாகும், அழகு மிக்க கல்வி கேள்வி முதலிய செல்வமும் செழித்து ஓங்கும் என்று கம்பர் பெருமான் 70 நூலில் கூறுவதிலிருந்து உழவு தொழில் சிறந்து விளங்கினால் அந்நாட்டில் பிற துறைகள் அனைத்தும் செழித்து வளரும் என்று அறியலாம். எனவேதான் $1.5 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதார இலக்கினை நோக்கிய பயணத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவதற்கு ஏற்ப இத்துறையின் திட்டங்களும் செயல்பாடுகள் அமையும். கற்றது கையளவு கல்லாதது கடலளவு. நானும் உன்னதமான உளவுத்துறையை உயிர்த்துறையை நன்முறையில் வழிநடத்தி செல்ல, வேளாண்மையை மேம்படுத்த, உழவர்களின் நலன் காக்க என்னென்ன தேவை என்பதை ஆர்வத்தோடு பயின்று வருகின்றேன். முதல் ஆண்டு என்பதால் தற்போது உள்ள நிதி ஆதாரங்களின் அடிப்படையில் விவசாயிகளின் உயர்வுக்கான திட்டங்கள் முன்னுரிமையின்படி வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் உழவர்களின் வாழ்வினை மேன்மேலும் முன்னேற்றிட வழிவகுக்கும் என்று உறுதியுடன் நம்புகிறேன். இனி வரும் ஆண்டுகளில் இன்னும் பல திட்டங்கள் தீட்டப்பட்டு பரவலான வேளாண் வளர்ச்சி எய்தப்படும் என்றும் இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி கூறுவது போல நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என்று தொன்மை மிகுந்த வளம் நிறைந்த தமிழ்நாட்டில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை உழவர்களின் நிலையை உயர்த்திடும் நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களுடன் உருவாக்கி இம்மாமன்றத்தில் சமர்த்திட எனக்கு உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலாளர் முனைவர் எம் சாய்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும், நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு MA சித்திக் ஐஏஎஸ் அவர்களுக்கும், வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் முனைவர் சங்கர் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையிலே ஒன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். A true leader has the confidence to stand alone, the courage to make tough decisions and the compassion to listen to the need of the people என்று அறிஞர் டக்ளஸ் மெக்கார்த்தர் கூறியது போல எங்கள் தளபதி தேர்தல் களத்தில் 26 கட்சிகளின் கூட்டணியையும் இன்னொரு கூட்டணியையும் தனித்து எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். அதனால் தான் சொல்லுகிறேன், he is a true leader, he is a true leader. லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீர்கள் என உறுதியாக அறிவித்த ஒரே முதல்வர் நம் முதல்வர். ஊழலற்ற தூயச்சு என்பதில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து ஊழல் ஒழிப்பில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். அதனால் தான் சொல்லுகிறேன், my leader has the courage to make tough decisions. ஒரு அண்ணனாக, மகனாக, தாய் மாமனாக தமிழ்நாட்டின் பெண் குழந்தைகள் முதல் அத்தனை தலைமுறை பெண்களுக்கும் நான் இருக்கிறேன் என நம்பிக்கை கொடுக்கிறார் நம் முதல்வர். அனைவரின் கோரிக்கைகளையும் கேட்கிறார்.
அதனால் தான் சொல்கிறேன், மை லீடர் இஸ் த கம்பேஷன் டு த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ஏ ட்ரூ லீடர். எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ஏ ட்ரூ லீடர். வாழ்க நம் முதல்வர், வாழ்க ஜனநாயகம், வளர்க நம் தமிழ்நாடு, வெற்றி தமிழ்நாடு காண வெள்ளாட்டு வேளாண்மை. நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் வேளாண்மை நிதிநிலை உட்காருங்க, சொல்றேன். வேளாண்மை நிதிநிலை புத்தகத்தில் உள்ள அந்த குறிப்பை தவிர பேசிய பேச்சுக்களில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஏதேனும் இருப்பில் இருந்தால் மட்டும் நான் நீக்குவேன். இருங்க, படிச்சுட்டார். இருங்க அது அது படி அதை நான் முன்னரே குறிப்பிட்டு விட்டேன். முடிக்கிற போது குறுக்கிட விரும்பாமல் பொறுத்திருந்தேன். அதை ஏற்கனவே மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் அறிவுறுத்தியிருந்தேன். முடிக்கிற போது இந்த பேரவையில் கொடுக்கப்பட்டிருந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின் படி இல்லாமல் வேறு செய்திகளை அவர் குறிப்பிட்டிருந்தால் கூடுதல் செய்திகளை அதில் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய குறிப்பிருந்தால் மட்டும் நீக்குவேன். பேரவைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் மற்றும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் ஆகியவற்றில் ஒவ்வொரு நாளுக்குமான பேசுவோர் பட்டியல் உரிய நேரத்தில் தயாரிக்க வேண்டும். அதற்கு ஏதுவாக அந்த நாளில் பேசுவோர் பற்றிய விவரங்களை முந்தைய நாளே அளிக்குமாறு அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் 29 பேர் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள் குறித்து கவன ஈர்ப்பு மற்றும் சிறப்பு கவன ஈர்ப்பு ஆகியவற்றில் 110 முன் அறிவிப்புகளை இதுவரை கொடுத்துள்ளார்கள். 110. அந்த முன் அறிவிப்புகள் அனைத்தும் பெறப்பட்ட அன்றைய தினமே சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அவை அனைத்திற்கும் மாண்புமிகு அமைச்சர்கள் பதில்களை தயார் செய்து வைத்துக் கொண்டால்தான் நான் அவற்றில் எவை முக்கியமானவை என்று கருதுகிறேனோ அவைகள் பேரவையில் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் முடிவிட்டன. பேரவை மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு கூடும். வணக்கம்.